தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழகத்தில் நடைபெற்று வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோர் புகைப்படங்களை ஏந்தியபடி மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவுப்படி தூத்துக்குடி மாவட்ட வெற்றிக் கழக பொறுப்பாளர் SDR சாமுவேல்ராஜ் ஆலோசனைப்படி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்தாத தமிழக அரசை கண்டித்து தமிழக வெற்றிக்காக மகளிர் அணி நிர்வாகி மரியா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி MGR பூங்கா எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணியினர் கலந்து கொண்டு வீரமங்கை, வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரது புகைப்படங்களை ஏந்தியபடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி செய்தியாளர் சதீஷ்குமார். நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. இது சர்வதேச பெண்கள் தினம்னு ஏன் கொண்டாடுறோம்னா, பஞ்ச ஆலைகள்ல அன்னைக்கு 75 பெண்கள் உள்ளிருப்பு ஒருத்தரால ரோட்ல இப்படி நடந்து போக முடியுதா? நம்மளால போக முடியல. செய்யும் குற்றங்கள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு தான் போதே தவிர அதை நம்மளால குறைக்க முடியல. அரசு இதுக்கு என்ன தீர்வு காணுது? இதுக்கான சட்டங்கள் என்ன? ஒன்றும் நம்ம நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. இப்படி ஒவ்வொரு வருடமும் இல்லை ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுன்னா அந்த டைம்ல இதே மாதிரி கொடியை தூக்கிக்கிட்டு வர்றோம், பேனர் பிடிக்கிறோம், போயிடுறோம். இதுக்கான திட்டங்கள் எங்க நிறைவேற்றப்பட்டிருக்கு நம்ம என்னைக்காவது எடுத்து பார்த்துருக்கோமா? யாரும் பார்த்ததில்லை. இந்த வழிபோக்கரா வாரோம், வழிபோக்கராவே போறோம். அதற்கான தீர்வுகள் நமக்கு எடுக்கணும். அரசு அதுக்கு தேவையான எல்லா நலன்களும் நமக்கு செய்து தரணும் தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.